இப்போ நாக்கு, வாய். இப்போ வாய் இல்லாமல் வாழ முடியுங்கிறீங்க? நம்ம உணவு சாப்பிட்டா தான் அது உமிழ்நீர் வாயிலிருந்து அதை கட் அப்படிம்பாங்க. உணவு வந்து வாய் வழியாக போயிட்டு குடல் வழியாக போயிட்டு, ஒரு குடலுங்கிறது 6 அடி இருக்கும். ஸ்மால் பெருங்குடல், பெருங்குடல் எல்லாமே ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், அப்புறம் கூட அவ்வளோ பெரிய உறுப்பு சரிங்களா. அந்த அவ்வளோ வேலை உள்ளார நடக்கும். அமிலங்கள்லாம் சுரந்து சாப்பாடு கூழ்வாகி அதில் சத்தை உறிஞ்சி ஸ்மால் இன்டெஸ்டைனில் அவ்வளோ வேலை நடக்கும். அற்புதம் இல்லை? காலைல எந்திரிக்கிறோம், தண்ணி குடிக்கிறது, சாப்பாடு சாப்பிட்றது, இந்த காய்கறி எல்லாத்தையும் நம்ம வாய் வழியாக போட்டு அரைச்சி சத்து எடுத்துகிட்டு வெளியே கழிவை வெளியிட்டு. இந்த குடல் ப்ராப்ளம், கேன்சர் வந்து உங்களுக்கு கேட்டால் தெரியும் அந்த வலி என்ன, வேல்யூ என்ன அப்படின்னு. அதனால் நம்ம நல்லா இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் குடலுக்கு வந்து அருமையாக செரிமானம் ஆனதற்கு, என் உணவை செலுத்த குடலுக்கு ஹார்மோன் அனைத்தும் நல்லபடியாக சுரந்ததற்கு, அமிலங்கள் சுரந்ததற்கு நன்றி 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 அப்படின்னு சொன்னார். ரொம்ப